ஆதிபவானி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியணி ஆத்மாவுக்கு நமஸ்காரம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. இன்றைக்கி நாங்கள் வர சொல்லியிருந்தோம் இந்த தென்னை மரத்தில் தேங்காய் போடுறதுக்கு. அதில் ஏதோ நோய் வாய்ப்பட்டிருக்க மாட்டிருக்கு. அதனால் வந்து நம்ம மாம்பழம் தோட்டத்தில் பண்ணுற வேலை செய்கிறவங்க மரம் ஏறி தென்னை மரம் போட்டு கொடுப்பாரு. அவர் மருந்து தயார் பண்ணி மேலே தென்னை மரத்துக்கு காப்பாற்றுறாரு. இந்த மரம் நல்லாயிருக்கு, அந்த மரம் வந்து நோய் வாய்ப்பட்டுச்சுன்னா அது அவங்களுக்கு தெரியும் என்ன மருந்து ஊற்றணும் என்ன பண்ணணுன்ட்டு. என்ன மருந்து ஊற்றுவீங்க? மேலே காய் காய்க்கலைன்னு நோய் வந்துடுமா? 2-3 விதமாக இருக்குது. 2-3 விதம் இருக்குது. சரி. நோவாக்காரன் புழு காப்பர் இதுக்கு மிக்ஸ் பண்ணி நேராக நீங்கள் அது இதில் தான் பரம்பரையாக நடக்குது. ஓஹோ, இது ஆரம்பத்துலேருந்து இப்போ புதுசாக ஒரு டானிக் மருந்து 2-3 மருந்தெல்லாம் வந்துருக்குது. ஓகே, ஒன்று பண்ணி இது பண்ணலைன்னா அது அடுத்தது 3 டைம் ஒரு மரத்துக்கு. ஆமாம், மட்டையில் உந்துற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் மரத்தை காப்பாற்றிட்டீங்களா முன்னாடி இதை விட? இப்போ பரவாயில்லையா? மட்டை பூரா நேரம் நிற்கிது. அதுவும் உயிர் தானே. தென்னை மரம் எவ்வளவோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த மரம்லாம் எடுத்துகிட்டு மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு மேலே போகிறாரு. அருவா வேணுமா? இந்த கவரா பார்த்து எடுங்க. இதுதான் அதை காமிங்க. அதை காமிங்க. இதை போட்டு தான் நீங்கள் மேலே ஏறுவீங்க. இது குழந்தைங்க நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து இதை போட்டு தான் மரம் ஏற முடியும். இப்போ பாருங்கள், அடுத்த அந்த மரத்தில் ஏற போகிறாரு. அதுதான் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இவங்க உண்மையிலே இந்த விவசாயி வந்து நல்ல ஒரு எல்லா சூழலில் இருக்க மேக்ஸிமம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பார்த்து, நம்மளுக்கு தெரியாதுல்ல, மரம் வச்சுருவோம் வளர்த்துருவோம், அதை மேலே போய் எப்படி காய் போகிறது என்னவோ நம்மளால் முடியாது. இப்போ பாருங்கள், அவருக்கு வந்து அதே தொழில் நீட்டாக ஏறி மேலே போய் அந்த நம்மளுக்கு வந்து பண்ணுறாரு. ஒரு மரத்துக்கு இவ்வளோ வாங்குவாங்க, மருந்து இருந்து எல்லாம் அவரே மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அதான் கொண்டு போகிறாரு பாருங்கள். இதை லைக் பண்ணுங்கள், இவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். உழைப்பினுடைய வெற்றி தான் முக்கியம். இந்த வயசுலேயும் நல்லா உழைச்சி தன்னுயிர் போன்றே அந்த தென்னை மரத்தையும் பார்த்து இது பண்ணுறாரு. மேலே போயிட்டார், மருந்து போட்டுட்ருக்காரு. இந்த வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பார்த்திங்கன்னா அவருக்கு லைக் கொடுங்க. உழைப்பினுடைய வெற்றி நல்லா இருக்கட்டும். நல்வாழ்த்துக்கள். ஆத்மாவுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது வீடியோஸு அதை உன்னதமாக எல்லாருக்கும் பயன்படுறது மாதிரி நம்ம ஆதிபவானி யூடியூப் சேனல் போட்டுட்ருக்கோம். நம்ம எத்தனையோ தொழில் பண்ணாலும் இந்த தொழிலை கீர்த்தியாக நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்த்து சொல்லுவோம். வணக்கம், நமஸ்காரம்.